இஸ்ரேல் மக்கள் நாடோடிகளாக இருந்த காலத்தில் ஆடு மாடு மேய்ப்பவர்களாகவும் காலப்போக்கில் அவர்கள் நிலையாக குடியிருக்க தொடங்கிய போது பயிர் தொழிலையும் கற்றுக்கொண்டு அத்தொழிலையும் செய்பவர்களாக இருந்தனர். இஸ்ரேல் மக்களுக்கு சின்னமாக விளங்கியது திராட்சை கொடி. எகிப்தினின்று திராட்சை கொடி ஒன்றை கொண்டு வந்தீர், வேற்று இனத்தாரை விரட்டிவிட்டு அதனை நட்டு வைத்தீர் என்று திருப்பாடல் ஆசிரியர் புகழ்ந்து பாடினார். திருப்பாடல்கள் 80:8. ஆனால் இஸ்ரேல் என்னும் இந்த திராட்சை கொடி அதனை நட்டு வளர்த்த கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. எனவே இஸ்ரேல் என்னும் திராட்சை கொடியை பார்த்து, முற்றிலும் நல்ல கிளை நின்று உயர் இன கொடியாய் உன்னை நட்டு வைத்தேன், நீ கெட்டுப்போய் தரங்கெட்ட திராட்சையாய் மாறியது எப்படி என கடவுள் இறைவாக்கினர் எசேக்கியேல் வழியாக கேட்டார். எசேக்கியேல் 2:21, 17 4 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். இங்கே திராட்சை கொடி இயேசுவுக்கும் அதுவே சின்னமாக அமைந்தது என்பதை இயேசுவின் உண்மையான திராட்சை செடி உவமையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோவான் 15:1 முதல் 8 வரை உள்ள வசனங்கள். திராட்சை கொடி கிளை அதன் செடியோடு இணைந்திருக்க வேண்டும், கனி தர வேண்டும் என்ற 2 கருத்துக்கள் வலியுறுத்தப்பட்டிருக்கின்றன. கொடியின் கிளையின் குறிக்கோள் கனி கொடுத்தல் ஆகும். கனி கொடுப்பதற்கு கொடி கிளை செடியோடு இருந்தாக வேண்டும். யோவான் 15:4. அதாவது கொடி கிளை கனியோடு இணைந்திருப்பது ஓர் இன்றியமையாத தேவை, கனி தருவதற்கான தேவையாக இருக்கிறது. கனி கொடாத கொடிகள் அனைத்தும் தரித்து விடுவார் என்று இயேசு எச்சரித்தார். யோவான் 15:2. அதே போல கனி கொடாத அத்தி மரத்தை கண்டு, இனி நீ கனி கொடுக்கவே மாட்டாய் என்று கூற அத்தி மரம் மட்டுப்போன நிகழ்வு மத்தேயு 21:19 பதிவு செய்யப்பட்டுள்ளது. நம் நினைவிற்கு வருகிறது. இங்கே கொடிகள் கிளைகள் என்பது இயேசுவின் சீடர்களை குறிக்கும். இந்த சீடர்கள் இயேசுவோடு இணைந்திருக்க வேண்டும், கனி தர வேண்டும். அதாவது சீடர்கள் என்பதை செயலில் காட்ட வேண்டும். இயேசு, நீங்கள் கனி தந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது என்று தம் சீடர்களை பார்த்து கூறினார். மத்தேயு 15:8. நமக்கு விடுக்கும் அறைகூவல்கள். இஸ்ரேல் மக்கள் கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றவில்லை, அவருக்காக செயல்படவில்லை. சீடர்கள் இயேசுக்காக கனி கொடுக்கவில்லை, அதாவது தாங்கள் அவருடைய சீடர் என்பதை தங்களில் செயலில் காட்டவில்லை என்பதற்காக இயேசு அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்தார். நமக்கும் அதே எச்சரிப்பு தானே? சிந்திப்போம், செயல்படுவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.